வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையில் ஒரு கட்டுரை. அதாவது ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய உள் விவகாரங்கள். அது எடப்பாடி கட்சியில அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு ஏன் குடுக்க போறாங்க? சீமான் யாரோட கூட்டணி சேர போறாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பா சர்ச்சையாச்சு. அந்த ஸ்பா விஷயத்துல ஒரு டீல் அதிகாரி மாசம் மாசம் தனக்கு ஸ்வீட் பாக்ஸ் வேணும்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் இவங்களை யார் பிடிக்கணுமோ அவங்களும் கண்டுக்காமல் இருக்காங்க. என்ன மாயமோ அப்படின்னு எழுதப்பட்ட கட்டுரை. அப்புறம் சரத்குமார் அவர்கள் தான் கட்சியை போய் பிஜேபியில் இணைச்சி அவரும் வீணாக போய் தான் உட்காந்துருக்காரு. அதாவது என்னென்னா, ஏற்கனவே விஜயதாரணி உள்ளே சேர்ந்து அவங்களுக்கு என்ன நிலைமை, இப்போ சரத்குமாருக்கும் அந்த நிலைமையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு 5 மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட்டை கொடுத்து போஸ்டிங் போட சொல்லியிருக்காரு பொழுது. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதுவும் கிடைக்கல. சரி, வரக்கூடிய தேர்தலில் சீட்டாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சூரிய கட்சியில் சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டின ஒருத்தர், முன்னாள் மாஜியை இப்போ ஆணையம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஆணையம் கொடுத்ததுனால அவருடைய கோஷ்டி, அங்கே இருக்கக்கூடிய எதிர்கோஷ்டி, இப்போ இருக்க கோஷ்டி ரெண்டுக்கும் ஒரே சண்டை தவிர்க்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது சூரிய கட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை ஒவ்வொரு விஷயமாக தான் பார்க்க போகிறோம். முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கார். இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா நம்ம விஜய்க்கு கொடுக்கும்போதே சொன்னாங்க. ஒய் பிரிவு என்ன சொன்னோம்? மாநில அரசு போலீஸ் அனுப்பும், சென்ட்ரலும் அனுப்பும். அப்போ யார் யார் எங்கெங்கே போகிறான்னு எல்லா டீட்டெயிலும் தெரியும். இப்போ விஜய்கிட்ட இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்புகிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட யார் போகிறா? வேலுமணி அவர்கள் சென்றார். வேலுமணி அவர்கள் போய் 2 டீ குடித்தார். இத்தனை தடவை எடப்பாடியிடம் பேசினார். அடுத்து தங்கமணி வந்தார், கோபத்துடன் வெளியேறினார். இதெல்லாம் அவங்க லிஸ்ட்டு போட்டு சென்ட்ரலுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ உங்களை கண்காணிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் யார் யார்கிட்ட பேசுகிறீங்க எல்லா டீட்டெயிலும் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி ஆன் தி கண்ட்ரோல் ஆஃப் அமித்ஷா. அமித்ஷாவுடைய அந்த சொல்லுவாங்களே ஐ எம் வாட்சிங்கிறாங்களே, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சகத்தால் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். அவங்க கஸ்டடிக்கு போயிட்டார், அவ்வளோதான். இனிமேல் அவருக்கு அச்சுறுத்தல் இல்லை என்றாலும் அவருடைய முழுக்க அவர் ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கார். அதனுடைய விளைவு தான் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தக்கூடிய விஷயம். இப்போ பண்ணுறதுக்கான காரணம், போன தேர்தலில் அவர் தனியாக நின்னார், அப்போல்லாம் பாதுகாப்பு கொடுக்கல. இந்த தேர்தலில் மட்டும் பாதுகாப்பு கொடுக்குறான்னா பிஜேபி பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். இன்னொன்று, இது ஒரு செய்தி. இன்னொன்று, 25ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு. இப்போவே யாரும் அங்கே பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு எல்லா மாவட்டத்துக்கும் தகவல் போயிடுச்சான். யாரும் எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றி எதுவும் விமர்சித்து பேசக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி செய்கிற எல்லா முடிவுக்கும் கட்டுப்படுகிறோன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிருங்க. இன்னொன்று, மே 2ஆம் தேதி தான் செயற்குழு கூட்டம். ஏன் அதுக்குள்ளே மாவட்ட செயலாளர் கூட்டம்னு ஒரு பெரிய பிரச்சனை எழுந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி, செயற்குழுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே எடப்பாடியின் பின்னால் தான் அணிதிரண்டு இருக்கிறார்கள் காட்டுறதுக்காக தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாரு. எம்எல்ஏக்களுக்கெல்லாம் விருந்து வேறு கொடுக்குறாரு. பரிசு மலை தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய என்ன நினைச்சாரோ சாதிச்சிட்டாருன்னே சொல்லலாம். பிஜேபியிலிருந்து தப்பிக்கல, சொந்த கட்சியிலிருந்து தப்பிச்சார் வேணால் எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொன்று சரத்குமார் பிஜேபி கூட யாராவது போய் சேர்ந்தால் உங்களுக்கே தெரியும். பிஜேபி கூடலாம் சேர்ந்தால் விளங்குமான்னு கேட்குறீங்களே, அந்த மாதிரி சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஒரே நைட்டில் சேர்த்தார். அதான் காமெடி. அதாவது மோடியோடைய கொள்கையை நிறைய பேர் வாட்ச் பண்ணி கட்சியில் சேருவாங்க. ஒரே நைட்டு யோசிச்சார், அடுத்த நாள் கட்சியில் இணைச்சிட்டாருன்னா அப்போ சரத்குமாருடைய அறிவை பற்றி நம்ம என்ன சொல்லணும்? ஏன்னா அவர் சொல்கிறார், அவங்க மாமியாரும் அவங்க மனைவியும் சொன்னாங்கன்னா நீங்கள் தாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்க வேண்டியவங்க, அவ்வளோ கண்டென்ட்டு நீங்கள் மெட்டீரியல், நீங்கள் போய் இப்படி ஆகிட்டீங்களே என்ன வருத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு போய் பிஜேபியில் சேர்ந்துட்டார். ஏன்பா பிஜேபியில் சேர்றதுன்னா, ஏற்கனவே திமுகவில் சேர்ந்து எம்பி ஆகிட்டீங்க, பிஜேபியில் சேர்ந்து எம்பி ஆக முடியுமா? ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணி சேர்ந்து எம்எல்ஏ ஆனீங்க. திமுக அதிமுகவில் சேர்ந்தால் எம்எல்ஏ எம்பி. அடுத்து பிஜேபியில் சேர்ந்தால் ரோடுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஏன்? ஏற்கனவே விஜயதாரணி அவர்கள் கட்சியில் சேர்ந்து இது வரைக்கும் பதவி கிடைக்கல. அடுத்து கொடுப்பாங்களான்னு தெரில. இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் தெரில. எம்எல்ஏ பதவி விட்டு வந்தவங்களுக்கு அந்த நிலைமை. இவர் கட்சியில் சேர்ந்தால் என்ன நிலைமை வரும்? என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு போஸ்டிங் கேட்டார் பார்த்தா, இப்போ சின்னதாக பொதுக்குழு உறுப்பினர் போஸ்டிங் போட்டிருக்காரு 10ஓட 11. சரி, அதான் போட்டாங்கன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்து 5 ஆனால் அவர் கட்சியில் இருந்தாங்களே 5 மாவட்ட தலைவர்கள், அவங்களுக்குலாம் போஸ்டிங் போடுங்கன்னா இது வரைக்கும் போடல. ஏன்? ஏற்கனவே இருக்கவங்களுக்கே போஸ்டிங் போட முடியல. நீங்கள் கேட்கலாம், அவ்வளோ பேர் கட்சியில் இருக்காங்களான்னு. அவ்வளோ பேர் தான் கட்சியே. இப்போ ரொம்ப அப்செட்டில் இருக்காரு அப்படின்னா, சரி வேறு ஏதாவது கட்சிக்கு போகிறாருன்னா வேறு எங்கே கட்சிக்கு போகிறது? பிஜேபிகிட்ட போயிட்டீங்கன்னா எல்லாம் ஒன்வே தான், இதுக்கு மேலே வேறு கட்சி போக முடியாது.
அவர்கிட்ட ரைடு கூட ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இனிமேலாம் போகிறது கஷ்டம். அதனால் இப்போ வந்து மனம் விரும்பி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள். இன்னொன்று சீமான். சீமான் அவர்கள் நான் தனித்து தான் நிற்பேன். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவர் பிஜேபிக்கெலாம் போக மாட்டாருங்க, தனித்து தாங்க நிற்பாருன்னோம். இப்போது கூட்டணிக்கு ஒரு முயற்சி பண்ணுறாராம். எந்த கூட்டணி அப்படின்னா ஜாதி சங்கங்களுடன் கூட்டணி. அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னாலும் மொத்தையாகத்தான் நிற்பேன் என வீரவசனம் பேசி வந்த கதை சொல்லி தலைவர் கூட்டணி விஷயத்தில் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார். அதற்காக அவர் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் சாதி. தமிழ்நாட்டில் உள்ள அரை டஜன் ஜாதி கட்சிகளுடன் அண்மை காலமாக தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம். பேச்சுவார்த்தை சுமூகமானால் கூட்டணி பெற்ற அறிவிப்பை நிகழ்ச்சியிலே சென்னையிலே நடத்துது. ஆனால் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம இயங்கிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய சீமான் இதுக்கு ஒத்துக்குவாரான்னு தெரியல. இவங்க எழுதியிருக்காங்க. அப்படி ஒத்துக்கிட்டாருன்னா அது சீமானுக்கு பின்னடைவு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கே ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் நான் நல்ல பத்திரிகையாளராக இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து 18 கட்சியோட கூட்டணி போனார். அப்போ இப்போ இருக்க ஒரு அமைச்சர் சொன்னார், கொடி கட்ட கூட இடம் இல்லைன்னார். மக்கள் தமிழ் தேசம், யார் இப்போ இருக்க அமைச்சர் கண்ணப்பன் இருக்கார்ல, அப்போ மக்கள் தமிழ் தேசம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். மக்கள் தமிழ் தேசம் சில கேள்விகள் கேட்கிறது, தமிழா பதில் சொல்லுன்னு பாட்டெல்லாம் போட்டு. அதேமாதிரி ஏசி சண்முகம் அப்போ தான் கட்சி ஆரம்பித்தார், முதலியாளர்களுக்காக ஒரு கட்சி. ஏசி சண்முகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜகண்ணப்பன், இப்போ இருக்க கண்ணப்பன் இருக்கார் அவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி, அப்புறம் வந்து இந்த பூவை ஏகப்பட்ட கட்சி 18 ஜாதி சங்கத்தில் வச்சு பெரிய கூட்டணி. அது மண்ணை கவிழ்ச்சின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஜேஎம் அருண் இருக்கார்ல, அவர் வந்து மூப்பனார் விட்டு வெளில வந்து அவர் ஒரு கட்சி, முஸ்லீம் கட்சின்னு அவர் ஒரு கட்சி, அவருக்கு ஒரு சீட்டு. இப்படி எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்து எல்லா ஜாதி சங்கங்களையும் வச்சு எலெக்ஷனில் செஞ்சு தோல்வி தான் மிச்சம். அதே போல் இப்போ சீமான் அவர்களுக்கு இது நம்பகமான தகவல்லாம் நமக்கு தெரியல. சீமான் எடுக்க மாட்டார்னு நம்ம நம்புகிறோம், ஜாதியோட சேர மாட்டார் நம்ம நம்புகிறோம், கூட்டணி வைக்க மாட்டாருன்னு தான் நம்புகிறோம். ஆனால் கூட்டணி வைக்கலைன்னா டெவலப் ஆக முடியுமா அப்படின்னா அதுவும் கஷ்டம்தான். கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தல் இப்படியே வந்து கட்சியில் இருக்காங்க, நல்ல பிரபலமாக இருக்காங்க. ராஜீவ்காந்தி வெளில போகிறாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர் வெளியில் போகிறாரு, இந்த பக்கம் ஒரு அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த அம்மா வந்து கட்சி விட்டு போயிட்டாங்க. இப்படியே பெரிய ஆட்கள்லாம் கட்சி விட்டு போயிட்டு ஒருத்தர் வராங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, வேறு கட்சிக்கு போயிடுறாங்க. ட்ரைனிங் கொடுக்குற இடமாக சீமான் இருக்கிறார். அப்படிங்கும்போது அது எங்கே போய் முடிய போகுது நமக்கு தெரியல. இன்னொன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்கோடி மாவட்டத்தில் சூரிய கட்சியினரிடையே கோஷ்டி பூசல் தீயாய் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. கோஷ்டி பூசல் இல்லைன்னா தான் கஷ்டம் திமுகவில். சமீபத்திய நியமனம், சொத்து குவிப்பு வழக்கில் ஒன்றில் அரசியலிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட மாஜி ஒருவருக்கு மீண்டும் ஆணைய பதவி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் திமுக புள்ளி இருப்பார்ல, அவருக்கு இப்போ இவருக்கு சண்டையான். ஏன்னா அந்த சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கின புள்ளி கொஞ்ச நாள் ஒதுங்கி இருந்தார். இப்போ அவங்களுடைய ஆட்கள் மறுபடியும் ரீஎன்ட்ரி. இப்போ என்ன சிக்கல்னா நேரடியாக இருவரும் வந்து சண்டை. சரி, யார் கோஷ்டியில் போகலான்னு பார்த்தா இவரும் தலைமைக்கு நேருக்கும் அவரும் தலைமைக்கு நேருக்கும். நம்ம சொன்னோம்ல 2026 திமுக இந்த சிக்கல் இருக்குது. யாருக்கு வேலை செய்கிறதே தெரியாது. கேயினர் ஆதரவாளராக இருக்கிறதா, அன்பில் மகேஷ் ஆதரவாளராக இருக்கிறதா, அணைக்கட்டு நந்தகுமார் ஆதரவாளராக இருக்கிறதா, துரைமுருகன் ஆதரவாளராக இருக்கிறதா, இல்லை இது திருப்பூரில் மேயர் ஆதரவாளராக இருக்கிறதா, இல்லை மாவட்ட செயலர் ஆதரவாளராக இருக்கிறதா, இல்லை அமைச்சர் ஆதரவாளர். 3 பேருக்கு 3 கோஷ்டி. இது ஒரு பக்கம். இதெல்லாம் தனி. இன்னொன்று, டீல் பேசும் அதிகாரி, விழிப்பானவர்களுக்கு மாத்திரை. தலைநகரில் பணியாற்றும் பெண் காக்கி ஒருவர் தன் கவனத்துக்கு வரும் எல்லா தகவல்களையும் சம்பந்தப்பட்டவர்களிடமே டீல் பேசி ஸ்வீட் பாஸ்களாக மாற்றிவிடுவதில் கில்லாடி. பெரும் சர்ச்சையை கிளப்பிய ஸ்பா விவகாரத்தில் தலையிட்ட அந்த அதிகாரி மாதந்தோறும் இனிப்பு மழை பொழிய வேண்டும் என்று டீல் பேசி அதன்படி முதல் மாத இனிப்பையும் பெற்றுவிட்டாராம். பெண் அதிகாரியின் இந்த வசூல் வேட்டை குறித்த சீக்ரெட் விழிப்பானவர்களுக்கு தெரிந்தும் கண்டும் காணாது போல் தொடர்ந்து மௌனம் சாதிக்கிறார்கள். விழிப்பானவர்களை தூங்க வைக்கும் மந்திரம் பெண் அதிகாரி வசம் இருப்பதுதான் இந்த பின்னணியின் ரகசியம் என்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து நம்ம நிறைய செய்திகளை படிக்கிறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிகாரிகள். இது எங்கே போய் முடிய போகுது நமக்கு ஒன்றும் புரியல. எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் மக்கள் வந்து இப்போ ஊழலை பெருசாக எடுத்தது தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஊழல் யார் தான் பண்ணல. அதனால் ஊழல் அப்படிங்கிறத வச்சு ஒரு கட்சியை டேமேஜ் பண்ணுவது அப்படிங்கிறது முடிந்து விட்டது. இனிமேல் மக்கள் வந்து பெரிய கோபம். அதாவது என்னென்னா, வாழவே வழி இல்லை, ரொம்ப கசக்கி பிடிக்கிறாங்க. ஜெயலலிதா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓடி போய் திமுக மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி நிலை இப்போ இருக்கானா? அந்த மாதிரி நிலை இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒரு நிலை இன்றைக்கி இல்லை. ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து பிரச்சனை இருக்கிறது. இப்போ நிறைய இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டோம், நடுநிலையாக நிறைய விஷயத்தை சொல்லிட்டோம். ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.